இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.12 இருக்கக்கூடிய செகண்ட் கொஷின் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meters wide installed all the way around so that it increases the total area to 285 meters squared. ஸோ வாட் இஸ் த வித் ஆஃப் த பாத்வே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவோம். ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதோடைய மெஷர்மெண்ட் வந்து 12 மீட்டருக்கு 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 12 மீட்டர் 16 மீட்டருங்கும் போது அந்த கிரவுண்ட் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ நான் அதை இங்கே வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஒரு 12 மீட்டர் இருக்குது, இது வந்து ஒரு 16 மீட்டர் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிரவுண்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த கிரவுண்டை சுற்றி ஒரு பெடஸ்ட்ரியன் பாத்வே இருக்குது. அதனுடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் இங்கேருந்து ஒரு டபிள்யூ மீட்டர்ஸ், இங்கேருந்து டபிள்யூ மீட்டர்ஸ், இங்கேருந்து ஒரு டபிள்யூ மீட்டர்ஸ், அதே மாதிரி இங்கேருந்து டபிள்யூ மீட்டர்ஸ், இங்கேருந்து டபிள்யூ மீட்டர்ஸ், இப்படி சுற்றி டபிள்யூ மீட்டர்ஸில் ஒரு பாத்வே ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இந்த பாத்வே வந்து எவ்வளோ வித்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாத்வே தான். எவ்வளோ வித்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ மீட்டர் இருக்குது. இதனுடைய வித்து உழவு டபிள்யூ. ஸோ இந்த மாதிரி இந்த கிரவுண்டோட பாத்வே சுற்றி கட்டும்போது அதனுடைய ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நவ் இந்த டோட்டல் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 285 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த வித் ஆஃப் பாத்வே டபிள்யூ தான் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ கிரவுண்டு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு தான், அதை சுற்றி ஒரு பாத்வே இருக்குது. ஸோ டோட்டல் ஏரியா கொடுத்துட்டு அந்த பாத்வேயோட வித் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ டோட்டல் ஏரியா கொடுத்ததுனால அப்போ டோட்டல் மெஷர்மெண்ட் என்னென்னு பார்க்கும்போது லென்த்து பிரெத்துன்னு எடுத்துக்கலாமா. அப்போ இங்கே 12னா இங்கே ஒரு டபிள்யூ இருக்குது, இங்கே ஒரு டபிள்யூ இருக்குது. அப்போ என்ன வரும், இங்கே 12 + W 2W வரும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 16னா இங்கே ஒரு வித்து டபிள்யூ இருக்குது, அங்கே ஒரு வித்து டபிள்யூ இருக்குது. அப்போ இதனுடைய லென்த் எவ்வளோ வரும், 16 + 2W இல்லையா. இது வந்து டோட்டல் பாத்வேயோடு சேர்த்து ஏரியாவோட மெஷர்மெண்ட்டு. ஸோ இது ரெண்டே L × B = தான் ஏரியா இல்லையா, ரெக்டாங்கில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஏரியாவுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 12 + 2W × 16 + 2W = தான் எவ்வளவு, 285 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை என்னமா பண்ணலாம், 1 by 1 மல்டிப்ளை பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 12 × 16 எவ்வளோ வரும், 1, ஸோ 2 9, ஸோ 192 வரும். ப்ளஸ் 12 × 2 24W ப்ளஸ் 16 × 2 32W plus 2 2s are 4W square = 285. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 4W square அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த டபிள்யூவில் இருக்கக்கூடிய ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். 24W + 32W. அடுத்து கான்ஸ்டன்ட் 192 - 285 = 0ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4W square இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 56W. இங்கே பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறனால மைனஸ். ஸோ இதுலேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 93 வருது = 0. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். 93 × 4 எவ்வளோ வரும், 93 × 4, ஸோ 372 வரும். ஓகேவா, ஓகே. அப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வர வேண்டியது -372, ஆட் பண்ணால் வர வேண்டியது 56. ஸோ ரெண்டு நம்பரை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் -372 வரணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 56 வரணும். ஸோ அந்த ரெண்டு நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸோ 56 வரணும், ஆனால் அதை மல்டிப்ளை பண்ணால் -372 வரணும். இப்போ எந்த நம்பர், இந்த ரெண்டு நம்பரை போட்டு பாருங்களேன். 62
6. ஸோ இதுலேருந்து இது போயிடுச்சுன்னா ஸோ இதில் ப்ளஸ் இருக்கிறனால பெரிய நம்பர் ப்ளஸ். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எஸ் கரெக்ட். ஸோ இப்போ டிவைடட் பை 4, இங்கேயும் டிவைடட் பை 4, இது -6. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 4 டேபிளில் இது வந்து டிவைட் ஆகாது. ஸோ 2 டேபிள், 2 2s are 4, 3 2s are 6, 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. ஸோ ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 2w + 31, 2w - 3 = 0. ஸோ தனித்தனியாக 0 ஈக்குவேட் பண்ண போகிறோம். 2w - 3 = 0. இங்கே வர்றது 2w = -31. ஸோ w = -31/2. இங்கே வர்றது 2w = 3. ஸோ w = 3/2. ஸோ இது எப்படி எழுதலாம்னா w = 1.5. ஏன்னா 1 2 is 2, 1.5 2s are 3 மீட்டர்னு இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் ஏன் இதை யூஸ் பண்ண மாட்டேன்னா நெகட்டிவ். ஸோ வித்து வந்து என்னவாக இருக்காது, நாட் பாசிபிள். நெகட்டிவாக இருக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் வித் நாட் பாசிபிள். ஸோ வித்தவுட் த பாத்வே எவ்வளவு? ஸோ வித் ஆஃப் பாத்வே நம்மளுக்கு இப்போ கிடச்சாச்சு. எவ்வளோ கிடச்சிருக்கு? W வேல்யூஸ் ஈக்குவல் எவ்வளோ கிடச்சிருக்கு? 1.5 மீட்டர் இருக்குதுன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுவும் வெரி வெரி சிம்பிள் கொஷின் தான். கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ட்ராயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. டோட்டல் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் டைமென்ஷன் நம்மளுக்கு எழுத தெரியணும். ஸோ உள்ளே இருக்க கிரவுண்டோட டைமென்ஷன் ப்ளஸ் 2 சைடு வித் இருக்கிறதுனால ப்ளஸ் 2w டைமென்ஷனோட ஆட் பண்ணிவிட்டு L × B = ஏரியா ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்துடும். அதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே வித்து கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.